गाइस நான் உங்களோட துல்லியா. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்தில் இருக்கிற சிவரோட டெம்பிள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இதான் ஆக்சுவலாக அதோட ஃப்ரண்ட் போர்ஷன். நம்ம வரும்போது இந்த என்ட்ரன்ஸில் தான் பார்த்தோம். அப்புறமா பார்க்கும்போது இந்த டெம்பிளில் என்னென்னா ஒவ்வொரு ஐயரோட வீடும் இதை சுற்றி இருக்கும். ஏன்னா இந்த டெம்பிளில் இன்னொன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திசையில் தான் போகணும், இந்த வாசல் போகக்கூடாது அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த வழியாக தான் போகணும் சொல்லி நான் இந்த வழியாக தான் போனோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பூஜை பண்ணுறது பரிகாரம் பண்ணுறவங்க எல்லாமே இந்த குளத்துக்கிட்ட காலெலாம் கழுவி குளிச்சு தான் போவாங்க. ஸோ அதான் இந்த குளம். இல்லை என்ட்ரி ஆனதும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரித்திக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா கேரளாவில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய டெம்பிள்ஸ் இல்லை, ஆக்சுவலாக இருக்குது, பட் இந்த மாதிரி இல்லை. அப்புறமா பார்த்திங்கன்னா பிள்ளையாரோட ஸ்டாச்சு தான் ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க. கொஞ்சம் திருநர் போட்டு போகலாம் சொல்லி அதையும் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நடந்துட்டு போகும்போது ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு உருவம் அங்கே இருந்துச்சு. எக்ஸாக்டாக இது என்னன்னு எனக்கு தெரியாது, அது நான் நினைக்கிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா சிவரோட பெரிய ஸ்டாச்சு தான் அங்கே இருக்கும். பார்க்கும்போதே மனசும் நிம்மதியாச்சு. எனக்கு தெரியலை, நம்ம வந்து சிவரோட பக்தையாக இருக்கிறதுனாலையா இருக்கும் நமக்கு அந்த மாதிரி. அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து எல்லாமே ப்ரேயர் பண்ணதுக்கப்புறமா ஆப்போசிட் மூகாம்பிகா தேவி இருக்கும். அது எதுக்குன்னா ஒன்று வந்து தேவரும் ஒன்று தேவின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சன்லைட்டுன்னு ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரித்திக்கிட்ட திரும்ப நீ போயிட்டு வாமா வீடியோ எடுத்துறேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த எக்ஸைட் நம்ம எடுத்தோம். இன்னொரு விஷயம்னா த்ரோட்டு கொஞ்சம் ப்ராப்ளம், இன்ஃபெக்ஷன் நினைக்கிறேன், அதான் சவுண்ட் இப்படியாக இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பேபி இருந்துச்சு. ரித்திக்கு அந்த பேபி பின்னாடியே போயிடுச்சு. சாமி கும்பிட போனாலும் ரித்திக்கு ஆக்சுவலாக அது விளையாட போன மாதிரி தான் இருந்துச்சு. நான் நிறைய இடம் ஜாலியாக இருக்கும்ல பிள்ளைங்களுக்கு. ஸோ அவனுக்கும் எல்லாமே ஒரு புதுதாக ஒரு அனுபவமாக தான் இருந்துச்சு. அது ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய தூணாக இருந்துச்சு. இதுக்குன்னா அந்த டெம்பிளோட ஒரு அதுதான் ஹைலைட்டு. ஸோ பிக்செல்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஆனால் என்னன்னா நாங்கள் ஆக்சுவலாக போகும்போது கேமரா எடுக்கலை இந்த வாட்டி. ஏன் எடுக்கலைன்னா வெயிட்டாக எடுத்துகிட்டு போவேனா கொஞ்சம் தூரம். ஏன்னா நம்ம புதுக்கோட்டையில் இருந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கிட்ட தான் கும்பகோணம் டெம்பிள் இருக்கும். இந்த வழியாக தான் அந்த மூகாம்பிகா தேவியை பார்க்க போகணும். ஏன்னா ஏறுறது ஒரு வழின்னா இறங்குறது இன்னொரு இடத்துல இருந்தால் இறங்கணும். ஸோ அதான் இதோட கலாச்சாரமே. நான் ரித்திக்கு வந்து ரொம்ப சேட்டனால எனக்கு மேனேஜ் பண்ணவும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப எனக்கு நல்லா ப்ரேயர் பண்ண முடியலை. ஏன்னா அவனும் சேட்டன், அவன் பின்னாடி நடந்தோம். அப்புறமா இந்த வழியாக தான் இறங்கணும். அப்போ கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. ஸோ லைட்லாம் போட்டேன். கடைசி அவனுக்கு கொஞ்சம் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய் கைஸ்.